காலேஜ் லைஃப் புது புது விஷயங்கள் அறிமுகமாகும் இடம். என்னோட ஃபர்ஸ்ட் பைக், புது ஃப்ரெண்ட்ஸ், புது பழக்கங்கள். அப்படி வந்த ஒரு விஷயந்தாங்க இந்த தம். இது என் மனசுலையும் விரல்லையும் ஊறி போன ஒரு விஷயம். இவர் தாங்க இந்த அம்மா கற்றுக் கொடுத்த மகான் விமல். இவனை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இஸ் ஜஸ்ட் அ நார்மல் பர்சன் வித் நார்மல் பிஹேவியர். ஆனால் வெளில போய் இவனை பற்றி சில பேர்ட்டு கேட்டிங்கன்னா, அவன் சரியான பொறுக்கிங்க, ஒரு நாளைக்கு 2-3 பேக்கெட் தம் அடிப்பான். இருந்தாங்க கார்த்திக், விமல்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே அவன் கூட ஒன்றா படித்தவன் தான். கார்த்திக் இருக்கிற ஒரே வேலை விமலை தம் அடிக்கிறதுலேருந்து நிறுத்த ட்ரை பண்ணுறது. ஸ்டாப். நீ ஏன் தம் அடிக்கிற? டெல் மீ ஒன் குட் ரீசன். தெரியலையே மச்சி. இந்த கேள்வியை யார்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் அது பதிலே கிடையாதுங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஒரு தம் அடித்தாதாங்க ஐடியா வரும். எல்லாம் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். இருந்துட்டு செய்கிற வேலையை பார்த்தியா? இது கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடைச்சான். அவனுக்கு I will make him the king of the kings. போடாங்க. தட்ஸ் தி லிமிட். இன்னைக்கு மட்டும் 20 ஆயிடுச்சுடா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இந்த கர்மத்தை எப்படா விட போற? ஷோ அடிக்காதடா. டேய் கோகுல், நீயா சொல்ற இவங்கிட்ட? தம் அடிக்காதன்னு சொல்றா. தம் அடிக்காதடா. அடிச்சுக்கோ மச்சி. எனக்கு என்னடா இப்படியே பண்ணிட்டு இருங்க. ஒரு நாள் பெருசா ஃபேஸ் பண்ணுவீங்க. செத்துக்கிட்டு போயிட போறடா. மாப்பிள்ள யாரா இவன்? வச்சிங்க பாரு. நாளைக்கே இருமி பார்த்துருக்கியா? எனக்கு என்ன 5 வலிக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? இல்லை என்னைக்காவது ரத்தம் தான் வாந்தி எடுத்திருக்கேனா? மாப்பிள்ள நான் ரொம்ப நார்மலா இருக்கேன்டா. ஸோ அட்வைஸ் பண்ணி கடுப்பேற்ற வேலை வச்சுக்காத. கடுப்பாயிட்டே மச்சி. தம் போடலாம். Come on, come on, come on, come on. எனக்கு என்ன 5 வலிக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளைக்கு இருமி பார்த்துருக்கியா? இல்லை என்னைக்காவது ரத்தம் தான் வாங்க. ஸ்மோக் பண்ணுவீங்களா கார்த்திக்? நோ டாக்டர், ஐ டோன்ட் ஸ்மோக். இல்ல சொல்லுங்க, ஸ்மோக் பண்ணுவீங்களா? இல்ல டாக்டர், ஐ ஸ்வேர். வேணா உங்களுக்கு கேட் பாருங்க. இல்ல உங்க ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். You've tested positive கார்த்திக். உங்களுக்கு கேன்சர். How doctor? How is it possible? Satyama, I've never smoked. No கார்த்திக். Cancer is not only because of smoking. அது ஒரு டிசீஸ். அதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் I guess நீங்கள் ஸ்மோக் பண்ணலைன்னா you must have been affected by passive smoking கார்த்திக். Maybe your friends. ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது டாக்டர்? பண்ணலாம், ஆனால் நிச்சயமாக க்யூர் ஆகும்னு சொல்ல முடியாது. எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கல.
இன்னும் வந்து நான் ஏன் உங்களை ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? பிகாஸ் ஐ வாஸ் அஃப்ரேட். உங்களுக்கு கேன்சர் வந்து எனக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் தனியாக என்ன பண்ணுன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்போ அந்த பயம் எனக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் இது அநியாயமா இல்லையா? போலாம். அன்றைக்கி தாங்க அவனை கடைசியாக பார்த்தது. அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவனை யூஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. பிகாஸ் we didn't want to take a chance. எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கான்ற நம்பிக்கையில் வாழ்ந்துட்டோம். அப்பப்போ எங்கள் வீடியோஸ்லாம் அவன் மெயிலடி காமிச்சு சந்தோஷப்பட்டுருக்கோம். ஹாய் மச்சி, எப்படா இருக்கு? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம்டா. வேலைக்கு போகிறோம்டா. பொறுப்பெல்லாம் வந்துருச்சுடா எங்களுக்கு. தம் அடிக்கிறதே விட்டுட்டோம்டா. எல்லாம் உனக்காக தான். நீ எப்படா இங்கே வரப்போற? We miss you a lot.